சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கார். அவர் இப்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்திலும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கார். வயதாகிவிட்டாலும் அவரது சுறுசுறுப்பும் உழைப்பும் இன்னும் குறையாததை பார்த்து பலரும் ஆச்சரியம் தான் பண்றாங்க. தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சு வரும் அவர் அடுத்ததாக கூலி படத்தில் நடிக்க இருக்கார். அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்க போறாரு. ரஜினிகாந்த் இதுவரை 169 படங்களில் நடிச்சிருக்காரு. அவற்றில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட், மெகா ஹிட் லிஸ்ட்ல இருப்பவை. அப்படி அந்த லிஸ்ட்ல மெகா பிளாக் பஸ்டர் கேட்டகரியில இருக்கும் படம் தான் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் கடந்த 1995ஆம் ஆண்டு வெளியான பாட்ஷா திரைப்படம். மும்பையில தாதாவா இருக்கும் பாட்ஷா சூழ்நிலைகளால தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டும் மாணிக்கமா அடங்கி வாழ்வது என்ற ஒன்லைனை வச்சுக்கொண்டு சுரேஷ் கிருஷ்ணா மேக்கிங்ல அதகலம் செஞ்சிருப்பாரு. பாலகுமாரனோட வசனங்கள், தேவாவோட இசை, அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் என முழுக்க கமர்ஷியல் பேக்கேஜா உருவான இந்த படம் பாட்ஷா. படத்தின் 2 தூண்களாக இருந்தவர்கள் ஒருத்தர் ரஜினிகாந்த், இன்னொருத்தர் ரகுவரன். ரஜினிகாந்த் தனது அதிரி ஸ்டைலால அதிரடி காட்டுவாரு. ரகுவரனோ தனது வித்தியாசமான வில்லத்தனத்தான பரபரப்பை கூட்ட என 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு நடிச்சிருந்தாங்க. அதிலும் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளும் காட்சி இன்று வரை அணையாத பட்டாசு ரகம் என்றுதான் சொல்ல. ரசிகர்களுக்கு அந்த படத்தின் மீதான கிரஷ் பாட்ஷா படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் அதுக்கு ரஜினிகாந்த் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார். பாட்ஷா என்றால் அது ஒன்றுதான் என்றும் சொல்லிட்டாராம். மேலும் அப்படியே படம் எடுத்தாலும் பாட்ஷாவாக நான் நடிக்க இருக்கிறேன், மார்க் ஆண்டனியா நடிக்க யார் இருக்காங்க என்ற கேள்வியும் முன் வச்சார். அதைத் தொடர்ந்து இந்நிலையில பாட்ஷா படத்தின் போது நடந்த சம்பவம் ஒன்று தெரிய வந்தது. அதாவது அந்த படத்துல ரஜினிகாந்தை கம்பத்துல கட்டி வச்சு ஆனந்தராஜ் அடிக்கும் காட்சியை படமாக்க தயாராயிருக்காங்க படக்குழு. அப்போ அந்த சீன் பற்றி படத்தின் தயாரிப்பாளர் RM வீரப்பனுக்கு தெரிஞ்சதும் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவை தனது அலுவலகத்துக்கு வர சொன்னாராம். சுரேஷ் கிருஷ்ணாவிடம் வீரப்பன், எம்ஜிஆர் எப்படியோ அப்படிதான் ரஜினிகாந்தும், எனவே அவரை கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கும்படியான காட்சி வேண்டாம், அப்படி எடுத்து ரிலீஸ் செய்தால் அது ரொம்பவே ரிஸ்க் என்றாராம். இந்த விஷயம் சுரேஷ் கிருஷ்ணா மூலம் ரஜினியின் காதுகளுக்கு சென்று உடனே அவர் ரஜினிகாந்தும் நான் சொல்லியிருக்காருனா சுரேஷ் கிருஷ்ணாவிடம் மீண்டும் RM வீரப்பனை சந்திச்சு அந்த காட்சியின் முக்கியத்துவத்தை விளக்கி சொன்ன பிறகுதான் வீரப்பன் அந்த காட்சிக்கு ஒப்புக்கொண்டாராம். இதனால சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமையோ அவருடைய ஆதிக்கத்தையோ என்றைக்குமே படத்திலையும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் செலுத்த மாட்டாரு. எம்ஜிஆர் அப்படியோ அப்படிதான் சூப்பர் ஸ்டாரும். அதனால நிச்சயமா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு நடிப்பாரு. இப்போ கூலி படத்தில் வித்தியாசமான ரஜினியை வில்லத்தனத்தோட நம்ம பார்க்க போறோம்னு டைரக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்ப்போம், நீங்க எம்ஜிஆரோட ரஜினியை கம்பேர் பண்ணுறீங்களா இல்லை எம்ஜிஆரோட ரஜினியை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு